வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட பெசல் உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து சொல்வது தான் என்னோட பெசல். இதில் நான் கணித்து வெற்றி பெற்ற உலக புகழ் பெரும் வெற்றி பெற்றிருக்கிறேன். அந்த மிகப்பெரிய வெற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் கால்பந்து ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் பெனால்டி ஷூட் முறையில் தான் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும் சொன்னேன். அதேமாதிரி அர்ஜென்டினா அணி 3 கோலும் பிரான்ஸ் அணி 3 கோலும் போட்டாங்க. இதன் காரணமாக பெனால்டி ஷூட் வச்சாங்க. அதில் பெனால்டி ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணியை வெற்றி பெற்று உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2022 ஆனது. இது நடந்தது. அடுத்தது 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட்டில் மொதல் மேட்சை ஆரம்பிக்கல. அதற்கு முன் 2 மாதம் முன்பே சொன்னேன், ஆஸ்திரேலியா அணி அரை இறுதிக்கு தகுதி பெறாது, உள்ளே நுழையாதுன்னு சொன்னேன். அதேமாரி நடந்தது. அடுத்தது 2024 யூரோ கப் ஃபுட்பால் இறுதி ஃபைனல் மேட்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க. இல்லை ஸ்பெயின் 2 கோலும் இங்கிலாந்து 1 கோலும் போடும் சொன்னேன். அதே மாதிரி 2-1 என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று யூரோ கப் சாம்பியன்ஷிப் ஆனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபராக வருவது யார் என்பது 2 மாதத்துக்கு முன்பே நான் கணித்து சொன்னேன். அதில் அமெரிக்கா அதிபராக எல்லாம் கமலா ஹாரிஸ் தான் வருவாங்கன்னு கருத்து கணிப்பில் இருந்தது. ஆனால் நான் சொல்லப்பட்டது மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபர் ஆவார் சொன்னேன். நடந்தது. அடுத்தது அமெரிக்காவுக்கு உண்டான மிகப்பெரிய பாதிப்பு கண்டங்களும் 2022 நான் சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய காட்டு தீ எரியும், பெரிய அளவு வரும், விலை உயர்ந்த வீடு கட்டிடம் பற்றி எரியும் சொன்னேன். இதுவரை இந்த மாதிரி தீ விபத்தோ கட்டிடங்கள் எரியவில்லை என்று அமெரிக்கா கவர்மெண்ட்டே அறிவிக்கும் என்பது என் வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி அமெரிக்கா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பிரதமர் 3வது முறையாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு மோடி ஐயா வருவாருன்னு சொன்னேன். வந்திருக்கு. மற்றும் தமிழ்நாட்டுக்கு உண்டான பாதிப்பு கண்டனம் சொல்லியிருக்கிறேன். ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி, மும்பை மற்றும் பல மாநிலத்துக்கு உண்டான பாதிப்பு சொல்லியிருக்கிறேன். மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ முடிவுக்கு வருங்கிறது சொல்லியிருக்கிறேன். மற்றும் சூடான் நாட்டுக்கு இராணுவ ஆட்சி வரும் சொன்னது நடந்திருக்கு. மலேசியா பிரதமர் ஆவது யார் என்பது சொல்லியிருக்கிறேன். நடந்திருக்கு. மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான பாதிப்பு மற்றும் ஜப்பானுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் வரும் சொன்ன அதுவும் நடந்திருக்கு. இது எல்லாம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சொல்லப்பட்டது தான். மற்றும் பார்த்தீங்கன்னா, இதே சாம்பியன்ஷிப் டிராஃபியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதுவாங்க. அதில் இந்தியா வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் ஆகும்னு சொன்னேன். நடந்தது. 2025 பெண்கள் லீக் பிரீமியரில் மும்பையும் டெல்லியும் மோதுவாங்க. இல்லை மும்பை அணி வெற்றி பெறும் சொன்னேன். நடந்திருக்கு. இவெல்லாம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணிக்கப்பட்டது தான். எனவே தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கை பற்றி, நீங்கள் இந்த ஜென்மத்தில் பிறப்பை பற்றி உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது, எந்த அமைப்பில் நீங்கள் இருப்பீங்கிறது 100% உங்கள் ஜாதகத்திலே இருக்கு. நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம். நல்ல ஜோதிடர் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. என்னிடம் ஜாதகம் பார்க்கணும்னா என்னையும் அணுகுங்க. 9944696031 இந்த நம்பருக்கு அணுகுங்க. சிறப்பாக ஜாதகம் பலன் சொல்கிறேன். முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தன்மை மிகப்பெரிய வெற்றி பெறுவது, மிகப்பெரிய லாபம் பெறுவது, எந்த நேரத்தில் தொழில் செய்யலாம், எப்போ எது செஞ்சால் நன்மை நல்லது நடக்கும், எப்போ செஞ்சால் தோல்வி கஷ்டம் கடன் ஆகும், துன்பம் வரும், எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தா தெரியும். எனவே தான் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் முத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு வரலாம். நான் கணிக்கப்பட்டது அனைத்துமே ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணிக்கப்பட்டது தான். இன்னும் எத்தனையோ பல வெற்றிகள் நான் பெற்றிருக்கிறேன். நான் உங்ககிட்ட இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா வெறும் 40% தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்னோடய வெற்றி பல வெற்றி சொன்னேன்னா எப்படி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்.
இருந்தாலும் இவையெல்லாம் ஜோதிடம் ஜாதக முறைப்படி சொல்லப்பட்டதுனால தான் மீண்டும் மீண்டும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்ட நன்மை, தரப்பட்ட தோல்வி, நஷ்டம், எந்த காலத்தில் எது செய்யலாம், எல்லா அமைப்பும் உங்கள் ஜாதகத்தில் 100% இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் ஐபிஎல் மேட்ச்சு 2025 ஐபிஎல்லில் சென்னை அணியும் பெங்களூர் அணியும் மோதுவாங்க. இதில் சென்னை 18 வருஷமாக சென்னைக்கும் பெங்களூர் மோதும் போது சென்னை 18 வருஷம் ஜெயித்தது, 18 வருஷம் பெங்களூர் தோத்தது. அதே சென்னைக்கும் பெங்களூர் மோதும் போது பெங்களூர் அணி வெற்றி பெறும் சொன்னேன், 100% நடந்தது. அப்புறம் 5 முறை சென்னை அணி தோற்கும் சொல்லியிருக்கிறேன், அதுவும் நடந்தது. இவையெல்லாம் ஜோதிடம் ஜாதக முறைப்படி சொல்லப்பட்ட விஷயம் தான், தனிப்பட்ட கருத்து இல்லை. சென்னை அணிக்கோ தமிழருக்கோ எதிரியோ எதிர்ப்போ இல்லை. எல்லா டீமும் எனக்கு பிடித்தமானவர்கள் தான். விளையாட்டாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல் கிரிக்கெட்டில் 26/4/2025 கேகேஆர் கொல்கத்தாவும் பஞ்சாப்பும் மாலை 7:30 மணிக்கு மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி கொல்கத்தா. மற்றும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்றுக்கு யார் தகுதி பெறுவாங்கிறது சொல்லியிருக்கிறேன். பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அணி டெல்லி, குஜராத், பஞ்சாப், பெங்களூர். இந்த 4 அணி பிளே ஆஃப் சுற்று தகுதி பெறும் அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றும் 2026 வரக்கூடிய 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட்டும் சொல்கிறேன். 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் வருது, அதுவும் லீக் மேட்ச்சு, அரையிறுதி, முழு மேட்சும் சொல்கிறேன். 2027 உலகக்கோப்பை கிரிக்கெட் 50 ஓவர் மேட்சும் முழுசும், லீக் மேட்ச்சு, அரையிறுதி, இறுதி மேட்சுக்கு யார் வெற்றி பெறுவாங்க என்பது முழுமையாக சொல்கிறேன். இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணிக்கப்பட்ட விஷயம்தான். நீங்களும் தயவு செஞ்சு சார் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலா சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலா.